சின்சியராக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதான் சார், இதுக்கு டைம் எடுத்து நீங்கள் இது ஏதாவது சார் இது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம். இன்னும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்ல சைக்காலஜிக்கு வேலை கிடையாது, அதனால வந்து உட்காந்துடலாம், எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில். அதனால வந்து இதை என்ன பண்ணுறீங்க, யூடியூப்ல போட்டாதீங்க. கண்டிப்பாக கிடையாது. பார்த்தோன்னு வச்சுங்க, செம்ம ஒருத்தான ஒரு கிளாஸு. இது வந்து எனக்கு இது ரொம்ப கம்மி, இது அமௌண்ட்டு. சும்மா சொல்லுங்க, நான் ஏற்றலாம் போறது இல்லை. மக்களுக்கு அப்பதான் புரியும் இது எவ்வளவு வேல்யூ. ஒரு குத்து மதிப்பா ஒரு ரேட் எனக்கு தெரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 வரையும் போகலாம் சார். 75 மினிமம் சார். ஆமா 75 வரையும் போகலாம். போனாலும் எடுத்துலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 75,000. ஏன்னா ஆமா 75,000 போன நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதை எடுத்துட்டு ஓகே சுகன், எப்படி இருக்கு நீங்க இப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க ட்ரேடிங்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ட்ரேட் பண்றதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்குமா? டைமா சார்? டைம் வந்து இப்போ அந்த அளவுக்கு இல்ல சார். என்னன்னா வந்து இதை கத்துக்கணும். ஏன்னா அங்க வந்து நமக்கு ஒரு இன்கம் ஒன்று வரணும். பத்தல, சேலரி பத்தல, அதுக்காக தான் சரி இதுக்குள்ள வந்தோம். சரி இது எப்படியா கத்துக்கலாம் அப்படின்னு. நான் என்ன கொரோனா டைம் உள்ள வந்தேன் சார். கொரோனாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு பார்த்தா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்தேன் கரெக்டாக வந்து கிரிப்டோ மார்க்கெட் நல்லா பூமில் இருந்துச்சு. அப்போ வந்து உள்ள இந்த வஜிலக்ஸ் இருந்தோன்னா வஜிலக்ஸில் ஃபண்டு போட்டோம், ஒரு 10,000 போட்டோம். போத்தனம் பார்த்தீங்கன்னா இந்த டோஜிகாய் நல்ல பம்பு பரபரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 மேலே ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போ பரவாயில்ல இது நம்ம போட்டால் கரெக்டாக வருது சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபண்டு தூக்கி ஆட் பண்ணிட்டேன். நிறையா ஒரு 60,000 மேலே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்பயும் நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு, 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது. சும்மா 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்தோன்னா என்ட்ரி பண்ணுறோம். அந்த டைமில் மார்க்கெட் புல் மார்க்கெட் வரைக்கும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் கொஞ்சமே கிராஷ் ஆகி ஃபுல்லாக ஓவராலாக ஃபண்டு லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு கம்பெனிக்கு போக ஆரம்பித்தோடனே அங்கேயும் வேலை கம்மியாக இருந்தோடனே கொஞ்சம் லீவ் விட்டுருவாங்க, லே ஆஃப் மாதிரி. மறுபடியும் சரி இதுதான் இருக்கு, இதை நம்ம பணம் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்தோம். மறுபடியும் வந்து பண்ணும்போது பார்த்தா சரி இதை நம்மளா பண்ண வேலை யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த இது ஆரம்பித்தோன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 EM மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க யூடியூப்ல. 2012 2022 ஆமாம் 22 தான். அதனால ஒன்லி சார் இஎம்ஐ 200 EMஐக்கு மேலே க்ளோஸ் வச்சு போயிடுச்சுனாவே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது லாஸ் ஆகணும்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டேன். அது ப்ரைஸ் ஆக்ஷன்ல எல்லாமே யூடியூப் தான் சார், எல்லாமே யூடியூப்ல பார்த்தேன். ஆமாம் யூடியூப் தான், ஏதோ கிளாஸ்ன்னு சொல்லி எங்கேயுமே போகல சார். ஃபர்ஸ்ட் நம்ம தான். ஓகே ஆமாம் சார், கிளாஸ்ன்னு சொல்லி யாருக்குமே போகல. ஏன்னா வந்து அது வந்து அந்த நமக்குள்ள ஒரு திமிர்னு ஒன்று இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் அந்த ஈகோ வந்து ஒத்துக்கல. யாரையும் போய் கற்றுக்க நமக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் ஃப்ரீ இருக்கு, ஆல்ரெடி நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோவில் இங்கே இருந்துட்டேன். நான் அது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பாடும்போது அந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் செட் ஆகலை. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டே இருப்பேன், சப்போர்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அதில் லாஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன்னாங்க, ட்ரெண்ட் லைனு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியும் போச்சு. அப்புறம் அதில் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் எஸ்எம்சி வந்தேன். எஸ்எம்சி வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஹையர் ஹை ஹையர் லோ அப்படி வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணி ஆர்டர் பிளாக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்தால் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தேன், ஃபண்டிங் யூஸ்ல ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாஸ் பண்ணேன், செகண்ட் ஃபேஸ் பாஸ் பண்ணேன். மாஸ்டர் அக்கௌண்ட்கே போயிடுச்சு. சேம் ஸ்ட்ராட்டஜி அதே தான் வச்சு பண்ணேன், அப்படியே ஆப்போசிட் அடிச்சது. அது வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. நியூஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்கு அப்படின்னு தெரியாது. கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி போட்டு மறுபடியும் அச்சிக்கீழே இறக்கிடுவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு கீழே வந்து லிக்விடிட்டின்னு ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மொத்தமாக அதுவும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அந்த லிக்விட்னா என்னன்னு ஒன்னொன்னா யூடியூப்ல தேடி அதான் ஒன்னொன்னா கத்துக்கவே எனக்கு 4 வருஷம் ஆச்சு. 2021 ஆரம்பிச்சு. நீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க இது கத்துக்கிறதுக்கு யூடியூப்ல ஃப்ரீ சார் அது பைத்தியம் மாதிரி இருப்பேன் சார். பைத்தியம் மாதிரி இதுலயே தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாப்பீங்க இல்ல 1 மணி நேரம் பாப்பீங்கன்னு வச்சுக்கலாமா? இல்ல சார், ஹெட்ஃபோன் கார்ல மாட்டுவோம் சார். மாட்டிட்டு அப்படியே கம்பெனில தான் இருப்போம். ஓகே. ஜாப் பார்த்துக்கிட்டே இதை ஹெட்ஃபோன் இதில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ 4 மணி நேரம் பார்ப்பீங்களா ட்ரேடிங் வீடியோஸ்? 4 மணி நேரம் மேலே பார்ப்பேன் சார். ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு 1:30-2 மணி வரையும் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு ஒன்று பார்த்துட்டு அப்பயே ஆமாம் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஆச்சு. நமக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. உட்காந்து வரைஞ்சி எடுத்தாலும் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்சியில் வந்து இந்த ஃபேர் வேலி காப்பில் சில டைம் எடுத்துகிட்டு போவோம். சில டைம் ஆர்டர் பிளாக்ல வந்து எடுத்துகிட்டு போவோம். ஃபேர் வேலியில் கேப்பில் எடுத்துட்டு கீழே போட்டால் அந்த ஸ்டாப்லெஸ் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிடுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா எப்போ பார்த்தாலும் இந்த ஆர்டர் பிளாக்ல தான் வந்து விழுது. ஆனால் கீழே ஒரு குத்திடுது. ஒரு விக்குமே அடித்து மொத்த ஸ்டாப்லெஸும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுது. அதனால சுத்தமாக அது பண்ண முடியல. இது வந்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணாலும் அதான் நம்ம சொல்லுவாங்க, இந்த உனக்கு ₹1 காட்டுறேன். என்ன சார்? சொல்லுங்க என்ன சொன்னீங்க? இல்லை சார், நம்ம காட்டுறவங்கள சும்மா ஒரு அவங்க கண்ணில் பணத்தை காட்டுறேன், அப்புறம் மொத்தமாக பிடிங்கிற பாரு அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. ஒவ்வொரு என்ட்ரியா வரும் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ஒரு $50 ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்த என்ட்ரியில கீழே வரையும் அச்சு மொத்தத்தையும் மாற்றி விடுவானுங்க. அது ரொம்ப லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் பாஸ் பண்ணி மாஸ்டர் அக்கௌண்ட் விட்டுட்டேன். அடுத்து ஒரு 10K அக்கௌண்ட் வாங்கினேன். 5K அக்கௌண்டே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். 5K அக்கௌண்ட் பாஸ் பண்ணியாச்சு. சரி 10K அக்கௌண்ட் வாங்கணும் சொல்லி 10K அக்கௌண்ட் வாங்கி அதுவும் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் பேஸ்லேயே காலி. அதுவும் ஒன்று காலி பண்ண ஒரு 4 அக்கௌண்ட் கிட்ட காலி பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த 4 அக்கௌண்ட் காலி பண்ணது கற்றுக்கலாமே ஆக்டிவாக. வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு. 30 என்னவோ ஆரம்பிச்சேன். 31 ஆரம்பிச்சேன். இந்த ஆயிடுச்சு 35 ஆயிடுச்சு. இன்னும் இப்படியே நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா வேலை ஆகாது. யார்ட்டையாவது கற்றுக்கணும் இதை அப்படின்னு பார்த்தா சரி யூடியூப்ல போய் யார்கிட்ட கற்றுக்குது அப்படின்னு பார்த்தா வச்சோம்னா எல்லாமே நான் என்னென்ன கற்றுக்கணும் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமா இது நான் என்ன பார்த்தேன். ஆமா எஸ்என்சி ஐசிடி அப்படின்னாங்க. சரி எஸ்என்சி ஐசிடி அப்படின்னு பார்த்தா அது போயிட்டு நம்ம ட்ரேடிங்ல போய் இண்டிகேட்டர்ல அடிச்சாவே உங்களுக்கு எஸ்என்சி தனியா வந்துருது. அதுவே 1.5 லட்சம் பேர் யூஸ் ஆமா ஆமா அந்த இண்டிகேட்டரை காட்டி கொடுத்துருது உங்களுக்கு. இங்க என்ட்ரி இங்க என்ட்ரின்னு அந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வரைஞ்சாலும் அது அவ்வளவுதான் வருது. அது எதுக்கு அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் கத்துக்கணும் சொல்லிட்டு அதை போவே இல்லை. அப்புறம் தான் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களை ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அதை பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா யூடியூப்ல எந்த ஒரு இதுவுமே நீங்க ஒரு இதா கோர்ஸா எதுவும் இது பண்ணல. நீங்க கோர்ஸா இது பண்ணல. ஓகே உங்களுக்கு வந்து ஆனால் என்ட்ரி வந்து கிளியரா இருக்கு. போட்டா டார்கெட் போகுது. ஸ்டாப் லாஸ்க்கு அங்கே வேலை இல்லை. அதனால நான் அதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களோட இதில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த விஐபிஎல் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணோம். அதுலேயே நல்லா போச்சு, ப்ராஃபிட் வந்துச்சு. சரி ஓகே இதை நம்ம கற்றுக்கலாம். இத்தனை வருஷம் விட்டுட்டோம், சரி இதை கற்றுப்போம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஓப்பனாக இருக்கிறதா கேட்டுறாங்க. இது வந்து இன்னொரு இதுமே நமக்கு தெரியல. ஆனால் ப்ராஃபிட் வருது. எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் ப்ராஃபிட் வருது. உங்களுக்கு வந்து ஒரு அந்த கம்ஃபர்ட் உருவாகும். நாம எடுத்ததும் உடனே கொஞ்ச நேரத்துல ப்ராஃபிட் வந்துடும். இல்லை எடுத்ததுமே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல கூட வந்துடும். அது மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம என்ட்ரு ஆகிறது எக்ஸாக்ட் லோ எக்ஸாக்ட் பாட்டம் டாப்ல என்ட்ரு ஆகிறோம். ஸோ அது உடனே ஒரு குட்டி ப்ராஃபிட்ல ஓடிட்டு கூட நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் மனசு. ஆமா கிரீன்ல வரும். அதான் ஹைலைட். கிரீன்ல காட்டும். அது நம்ம எப்படின்னா நீங்க கொடுத்துருவீங்க, என்ட்ரி கொடுத்துருவீங்க. கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது இல்லை சார். அதனால என்ன பண்ணுவோம் லாட்டை வந்து கம்மியாக தான் போடுவேன். லாஸஸ் நான் கம்மியாக தான் போடுவேன். 0.01 தான் போடுவேன். எனக்கு தெரியாது இப்போ நீங்க யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம போட முடியும்? போட முடியாது. போட்டு இந்த ஃபண்டோட கொண்டு ஏன் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் 0.0. சொன்னதுல நான் ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன்.
நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டே 10 20 30 40ன்னு இல்லை 100 கணக்கு கூட இருக்கும் ஒரு சில பேர் காலி பண்ணியிருப்பாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அடமெண்ட்டாக எதுவும் கற்றுக்க மாட்டேன்னு தான் இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம ஊரில் அப்படிதான். ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் இத்தனை ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 3-4 மென்டார்னாச்சும் ட்ரை பண்ணிட்டு விடலாம் எல்லாரும். அந்த 4 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தனாச்சும் உருப்படியா இருப்பான், ஏதோ ஒன்று கற்றுக்குவோம். அதுக்கு அங்கே காசு தண்டமாக போய் ஆற்றுல போட்ட மாதிரி போகிறதுக்கு இவன்கிட்ட பேசப்போ ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மென்டர்கிட்ட பேசப்போ. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமான விஷயம். அப்படி கற்றுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு 4 பேர்த்திட்ட பேசினா தான் நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னு சும்மா சொல்லுவாங்க. நான் ட்ரேடிங்க்குன்னு சொல்லலை. அது மாதிரி அப்படி அப்ரோச் பண்ணாங்கனாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஆனால் வந்து ஃப்ரீ ஸ்டஃப் நம்பி தான் நிறைய பேர் அக்கௌண்ட் வாங்கி வித்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சூப்பராக டிசிஷன் பண்ணி இந்த இடத்துல உங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுதான் இதுக்கு மேல நாம ட்ரை பண்றது வேஸ்ட். நாம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டோம், இதுக்கு மேல மாறலன்னா அப்புறம் பிரச்சனை தான், வேஸ்ட் தான் எல்லாம் அப்படிங்கிறது புரிஞ்சு நீங்க வந்து உங்க தாட் ப்ராசஸ் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குது. அதே மாதிரி நானுமே இதெல்லாம் நோட் பண்ணதே கிடையாது. நாம எந்த வீடியோலையும் ரிவீலே பண்ணல அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பேசியிருக்கவே மாட்டேன் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வீடியோவை போகிறதோட கிராஸ் செக் பண்ணி மென்டார்ஷிப் எடுத்து சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து வெறும் வீடியோ பார்த்து சொன்னால் புரியாது. இப்போ நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ள சில விஷயம்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்காது, மயமயன்னு இருந்திருக்கும். ஆனால் முடிவுல வந்து பயங்கர கிளாரிட்டி வந்திருக்கும். அது எப்படின்னா சொல்லி கொடுத்தா தான் வரும். அது அதனால தான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புத்திசாலி ஒருத்தன் சொன்னதும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கே கூட சில வீடியோஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கக்குள்ள, அதுவும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கு. சும்மா அவன் பாட்டுக்கு பார்த்து பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கான்சன்ட்ரேஷனே போயிடும் அந்த வீடியோவில். சரிங்களா, நான் போய் வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் ஆயிருக்குது எனக்குமே. ஆனா இப்படி இன்டராக்ட் பண்ணி பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனசுல பதியும். அதுல நான் கிராஸ் செக்லாம் பண்றேன்ல, அதனால வந்து நீங்க கிளாஸ் முடிச்சு கூட மாடி வந்து நீங்க அந்த ரிப்போர்ட் கேக்குறீங்க. நான் என்ன வச்சேன்னா நம்ம யூடியூப்ல எல்லாரும் பாத்துருக்கோம், பட் ஏன் இவரை பார்க்காம விட்டுட்டோமே. ஆனா அப்படி இருந்தாலும் நான் வந்து சிலது என்ன ஏதாவது ஒரு போன் ஆனாலும் சரி சார், மினிமம் ஒரு 6 மாசமா சுத்திட்டு இருப்பேன். அது இல்ல 3 மாசமா தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பேன். அப்படி இருந்தா நீங்க ஒரு ட்ரேடிங் போது நான் யோசிச்சேன், சரி அட்லீஸ்ட் இவ்வளவு ஒரு 1 year ஃபாலோ பண்ணணும். ஏன்னா லைஃப் லாங் நமக்கு ஒன்று கத்துக்கணும்னா லைஃப் லாங் யூஸ் ஆக போகுது. அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிப்போமே அப்படின்னு பாத்துருந்தேன். எனக்கு அந்த ஃப்ரீ சிக்னல் கொடுப்பீங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஐபி குரூப்ல இன்னும் கிளியரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு என்ன தோணுச்சு சார், ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பணம் போட்டு நம்ம டேட்டா ட்ரைட் பண்ணி காலி பண்ணும்போது அந்த மனசு வரல, டேட்டா கத்துக்கணும்னு. இந்த ஃபண்டோட அக்கௌண்ட் வாங்கி காலி பண்றோம் பாத்தீங்களா, ஒரு 3500 3600 என்ன வரும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டிங் டிப்ஸ்ல 5K அக்கௌண்ட். அது ஒரு 2-3 என்ன காலி பண்ண, ஒரு 10K அக்கௌண்ட் ஒன்று காலி பண்ணேன். அப்படி காலி பண்ணும்போது ஓவரால கரெக்ட் பண்ணா அது ஒரு 7000 ரூபா. இது ஒரு 8-9 ரூபா மேல காலி. 3 அக்கௌண்ட்டுக்கு 12 ரூபா காலி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அது பினான்ஸ் மூவ் பண்ணும்போது 4000 ரூபாய் போகும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. ஆமா, எல்லாம் போவோம். அது ஒரு 4000 ரூபாய், இது ஒரு 7000 ரூபாய், 19 ரூபாய் காலி. நான் தான் யோசிப்பேன், இது ஒரு நம்ம இது பண்றது ஒரு டெமோ அக்கௌண்ட். இந்த டெமோ அக்கௌண்ட்லயே நம்ம இவ்வளவு காலி பண்ணிருக்கோமே, இது யாரையா கொடுத்தா கத்துட்டு இருக்கலாமே. ஏன்னா இந்த டெமோ அக்கௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளால பண்ணவே முடியும். எடுத்தாதான் ப்ராஃபிட்டே வரப்போகுது லைவ் அக்கௌண்ட்ல போயிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை கத்துட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வந்தேன். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு வேற என்ன, நான் எப்படி பாக்குறேன்னா யூடியூப்ல வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணு பாக்குறோம், அதை பார்த்தோன்னு வச்சுங்க அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லி தராங்க. வேணா அதுக்கு பேர் வேணா வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டவே பேர் வச்சுக்கிறாங்க. விஷயம் ஒண்ணுதான், ஒரே விஷயத்த அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க, வேற வேற பேரு. வேற இதுக்கே வந்து ஆர்டர் பிளாக்கே அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேற வேற பேர்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் பார்த்துட்டேன் நானு, அவங்களுக்கு பேர் வச்சேன். அப்படி பார்க்கும்போது இதுல பாத்தீங்க வச்சுங்களேன், உங்கள வந்து யூடியூப்ல எந்த ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒண்ணுதான் வந்தோம் ஃபர்ஸ்ட், உங்ககிட்ட கிளாஸ் கத்துன்னு வந்ததே அந்த ஒண்ணுதான். யூடியூப்ல எந்த ஒண்ணுமே கிடையாது, ஒரு டைரக்டா இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அப்படி நான் பேசக்குள்ள
இது நானே கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்றது மாதிரிலாம் இருக்காது அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அப்போ ஏறிச்சு, அது புரிஞ்சுது? ஆமா ஆமா சார், அப்ப நல்லா புரிஞ்சுது. அது எப்போ புரிஞ்சுதுன்னா இங்க கிளாஸ்க்கு வந்தோன்னு தான் புரிஞ்சுது. ஆமா அங்க இங்க இல்ல, யூடியூப்ல கிடையாது இப்படி ஒண்ணு இல்ல. ஏன்னா யூடியூப்ல இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா பயங்கர ரேர். ட்ரேடிங் ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் இது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 10-20% பேர் வந்துருவாங்க. ஆமா ஆமா சார், ஆமா சார். வெளியே ஆமா சார். ஆனா இதுல என்னன்னா சார், நாம அது வரைக்கும் என்னன்னா பயம் கிடையாது. ரெண்டாவது ஸ்டாப்லெஸ் அடிச்சிடும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா சைக்காலஜி சார், அதுக்கு வேலையே இல்லை சார். அந்த டாக்டர் பொண்ணு எடுக்கக்குள்ளேயே கேட்க வேண்டிய விஷயம், அது நான் மறந்துட்டேன். நீங்கள் அதில் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் மற்ற மெத்தடில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் வந்து கற்றுக்கிட்டதும் மொத கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டே உங்கள் சைக்காலஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரேட் எடுக்கக்குள்ளேயும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 2 கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரேட் எடுக்கக்குள்ளேயும் சொல்லுங்கள். 2 கிளாஸ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிக்கும் போது சார் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு சார். ஏன்னா நான் அதை முடிச்ச உடனே வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்றீங்க, ஈவினிங் பாருங்க. நீங்க நான் என்ன ஃபர்ஸ்ட் உங்களை கட் பண்ணிட்டு போறேன், நீங்க போங்க, அப்புறம் நான் இதை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து நம்ம ஈவினிங் பாருங்க. நீங்க இல்ல நான் ஏன்னா இப்ப கத்துட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், இப்பவே பாத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஓரளவு அப்படியே போயிடும், அது புரிஞ்சிடும். கொஞ்சம் விட்டுட்டு 1 மினிட்ல கூட மார்க்கெட் இதுபடிதான் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆமா ஆமா ஆமா, பத்தல உங்களுக்கு. நான் அதுக்குதான் 1.5 நாள் லீவ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க வந்து போட்டு நாளைக்கு 1 மணி நேரம், காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அது மாதிரி பாருங்கன்னு சொன்னேன். அப்பயே ஆமா சார், கிளியரா இருக்கு எனக்கு ஒரு விஷயம். கிளியரா புரியுது எனக்கு, உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அது வந்து டபுள் கான்ஃபிடன்ட் உறுதியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்னும் உட்காந்து பாக்குறீங்க. ஆமா, நீங்க இப்ப பாக்காதீங்க, ஈவினிங் பாருங்க அப்படின்னீங்க. நான் அப்ப இல்ல இருங்க சொல்லிட்டு உங்களை அல்ட்ரா யூனிக் நான் போயிட்டு வரேன். நீங்க சரிங்க சார் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரேடிங்ல ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருந்துச்சு. அந்த என்ட்ரி எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்ததெல்லாம் பக்காவா வந்து அந்த என்ட்ரினா கரெக்டா ஒரு குத்துச்சுன்னா கீழே இறங்குறதுக்காக இல்ல, கரெக்டா அந்த ஜோன்ல வந்து இறங்கிச்சா அதோட மேல ஏறி போயிட்டே இருக்கு. அது பையா இருந்தாலும் சரி, செல்லா இருந்தாலும் சரி, அது கிளியரா இருக்கு. ஏன்னா லாஸ்ட்க்கு அங்க வேலை இல்லை, சைக்காலஜிக்கு அங்க வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் என்னோட இது பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு அங்க வேலை இல்லை. அங்க வந்து சைக்காலஜி, ஏன்னா ஒரு லாஸ்ட்னு ஒன்று வந்து சைக்காலஜி அங்க இடிக்கும். ப்ராஃபிட் இருந்தாலும் சைக்காலஜி இடிக்காது. பணம் பார்த்த மாதிரி எதுவும் சைக்காலஜி தேவையில்லையா? அங்க லாஸ்ட் ஆக நாங்க சைக்காலஜி இடிக்கும் நமக்கு. அப்படி இருக்கும் போது என்னன்னா அங்க லாஸ்ட் வரல. மேல உங்களுக்கு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கு மேல பயம் எதுவுமே இருக்காது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஆமா சார், ஆமா சார். உங்களுக்கு வந்து இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா விட்டு போற ட்ரேடு, இது இல்லாட்டினா இன்னொன்னுடா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெடியா இருக்கும். ட்ரேடு அடுத்த ட்ரேடு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, கொஞ்சம் நேரத்துல கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு கேளுங்க. இது வந்து நீங்க இப்போ பிகினிங் ஸ்டேஜ் தான். ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கதெல்லாம் வச்சு நீங்க கூட விட்டு போன என்ட்ரியில கூட திருப்பி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகக்குள்ள உங்களால பூத முடியும். இப்போ கூட நம்ம அதுக்கு ஒரு சாம்பிள்லாம் பார்த்தோம் சரியா, கடைசி கிளாஸ் இப்போ எடுக்கக்குள்ள கூட. அது மாதிரி எல்லாம் கூட நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அப்பயும் டைட்டான ஸ்டாப் லாஸ் வச்சே பண்ண முடியும். ஓகே, ஒன்று எப்படி ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் எப்படி ப்ராஃபிட் போகுதுங்கிறத அப்படியே கேம் மாதிரி ஒன்றா விளையாட பண்ண முடியும். எப்படி அப்போ இன்னொரு ஸ்டார்ட்ல பார்த்தோமே பிங் பாங் அடிச்சிட்டு இருக்காங்க நியூஸ், அப்ப கீழே ஒரு குத்து மேல ஒரு குத்து மறுபடியும் அதிக பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 ரவுண்டு போயிருக்காங்க. அது உளுந்தாவே வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் நமக்கு வந்து ஒரு கேண்டில் 2 கேண்டில் க்ளோஸ் ஆனாவே அவங்க தோல்வி முடிச்சுன்னு நினைப்போம். அவன் குத்து நான் 10 கேண்டில் குத்திட்டு மறுபடியும் மேல எடுத்துட்டு போனான். கிளியரா நம்மளோட ஜோன்ல வந்து இறங்கிட்டு மறுபடியும் மேல போனான். அப்படி இருக்கும்போது கிளியரா இருக்கு. அதான் அந்த சைக்காலஜிக்கு அங்க வேலை இல்ல, கிளியரா இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த வரைகிற வேலை இல்ல, சேட்ல வரைகிற வேலை இல்ல. அதனால அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சு என்னது மணல்ல போட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே அது மாதிரி தேடிட்டு இருப்பீங்களா?
ஆமா ஆமா சார், ஒவ்வொன்றும் தேடுவோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் சார்வாலிகா ஆரம்பிச்சுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பிளாக் ஆரம்பிச்சுப்பேன். சரி இது மேலே போயிடுச்சு, கீழே வந்துட்டு இவன் வந்து சார்வாலிகா எடுக்க போறானா பாப்பேன், ரெண்டாவது ஆர்டர் பிளாக்ல எடுக்க போறானா அப்படின்னு பாப்பேன். அவன் சார்வாலிகா கீழே வந்து உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கக்குள்ளேயே காமிச்சிருப்பேன். 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன யூடர்ன் பாயிண்ட கூட எங்க இருந்தாலும் இங்க வந்து என் கண்ணுக்கு முன்னாடி காமின்னு கொடுத்துருக்கோம். இங்க வர போறேன், யூடர்ன் அடிக்க போறேன், மார்க்கெட் உங்களுக்கு காமிக்கிறதெல்லாம் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. எங்கேயோ இருந்திருக்கும். அதெல்லாம் பிராக்டிக்கலா வந்து மேனுவலா வரைஞ்சோம்னா வாய்ப்பு இருக்குது அதுக்கு. டிபிபி யூனிவர்சிட்டியில 1 மாசம் கழிச்சு வந்து எடுத்தான் அவன். யூஎஸ் 100லயும் 1 மாசம், யூஎஸ் 100லயும் அந்த 1 மாசம் கழிச்சு வந்து கொடுத்த என்ட்ரில இருந்து சடன் ஸ்பைக். ஆமா 1 மாசம் கழிச்சு வந்து எடுத்தான் அந்த என்ட்ரி, நல்ல ப்ராஃபிட். அது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையை குறைச்சிச்சு, சுத்தமா ட்ரேடிங் வந்து ஈஸியாக்கிடுச்சு நான் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதானே? இப்போ ஆமா ஆமா சார். சார் இதுல வந்து வரைகிற வேலை கிடையாது, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இதுல வந்து வரைகிற வேலை கிடையாது சார். என்னோட ஒரே ஒரு நான் வரைகிறேன். இந்த ஹைலோ, இந்த பிஓஎஸ்னுவாங்க, ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிஓஎஸ், இது ஆமா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆமா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு மார்க்கெட். அடுத்தது மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிச்சுன்னா மறுபடியும் பிஓஎஸ் அப்படின்னுவாங்க. அந்த பிஓஎஸ் வச்சுட்டு மேலே ஏறும். மேலே ஏறுச்சுன்னா இது சார்வாலிகாப்ல இருந்து இவன் கீழே குதிக்க போறான்னா, செல் என்ட்ரினா கீழே இறங்க போறானா, இல்ல மேல இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு போறோம்னா, இப்போ எதுல இது ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம சார்வாலிகாப்லயும் நம்ம என்ட்ரி போடலாம். சொல்லி என்ட்ரி போட்டுட்டு ஆர்டர் பிளாக் மேல எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ட்ரி ப்ராஃபிட் வச்சாலும் இது வச்சாலும் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 1:1 தான் வரும். அப்படி வரும்போது இது மேல ஏறி மறுபடியும் போய் ஆர்டர் பிளாக் மேல போய் லிக்விடிட்டி ஆண்டின்னு சொல்லி அதை வச்சான்னு வச்சுங்களேன், அந்த 1:1 ஏன் பண்ணணும்? பண்ணாமே இருக்கலாம்ல. ஆமா அப்படிதான், அப்படி தோணுதுதான் அதை விட்டேன் நான். சரிப்போ இவன் இதுல எடுப்பானா இல்ல அதுல எடுப்பானே தெரிய மாட்டாங்குது. சில டைம் சார்வாலிகா எடுத்து இப்படியே போயிடுறான். அப்படி போகும்போது நல்ல ப்ராஃபிட்ல காட்டுது. நம்ம என்ட்ரி போட்டோம்னா திடீர்னு பார்த்தா மேல போய் ஆர்டர் பிளாக்ல ஆச்சு, அதுக்கு மேல இருக்க லிக்விட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே போறான். அது ப்ராஃபிட்டும் வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேது. சரி அதோட தான் அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது இப்போ நமக்கே தெரியுது, இங்க இருந்து இது போவோம், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைப்போம் நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு மேல இருக்கவங்களுக்கு தெரியும்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களா இருப்பாங்கல்ல சார், தெரியலவங்க ட்ரை பண்ணுறவங்க தெரியும்ல, இதுக்கு மேல ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கும், இதுக்கு மேலதான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அதிகபட்சம் எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போறாங்க, அதையும் வாட்டு போகணும், வாட்டு போயிடுறானுங்க. அதனால வந்து அது கிளியரா தெரியுதுனால நான் அது பண்ணல, அதோட விட்டுட்டேன். அதை ரிஸ்க் ரிவார்டு அப்ப நம்மளதெல்லாம் எவ்வளவு இருக்கு? ரிஸ்க் ரிவார்டு வந்து 5-4 தான் சார். மினிமம் 1:5. ஆமா 1:5-4 செக் பண்ணிட்டேன். மினிமம் 1:5-4 நல்லா போகுது. ஆக்சுவலா வந்து கிரிப்டோ மார்க்கெட்லாம் நல்லா, இப்போ அது வந்து ரொம்ப டல்லா இருக்குது பியர் மார்க்கெட்ல. அதெல்லாம் நாம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 25% 40% ஒரு வாரத்தெல்லாம் பிடிப்பேன். போன வருஷம் போடுவேன், இப்பெல்லாம் அது போடுறது இல்லைன்னா, ஏன்னா அது பியர் மார்க்கெட்ல இருக்குது, ரொம்ப அருவை போட்டுட்டு அப்புறமேட்டு இறங்குது. இது மாதிரிதான் இந்த இடமா தான் கொஞ்சம் அருவை போட்டுட்டு அப்புறம் இறங்குறது, அது மாதிரி பண்றதுனால வந்து சிக்கமானது. ஆனா பிடிசி 98ல ஷார்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு கரெக்டா, பின் பாயிண்ட் என்ட்ரி. அங்கிருந்து 3 வாரம் 40% ஃபால். ஆமா அது 5000 கிலோ வந்துருச்சு. 3 சேனல்ல ஒரே மாதிரி விழுந்தானுங்க. வாரத்துக்கு இவ்வளவு பசங்க சொல்லி 3 வாரத்துல முடிச்சு போயிட்டாங்க. 3 வாரத்துல இறக்கி விட்டாங்க. ஸோ அது மாதிரி ரிஸ்க் ரிவார்டும் நல்லா இருக்கும். வின் ரேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? வின் ரேட் வந்து சார் இந்த அக்கௌண்ட் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பார்ட் டைமாவா இல்ல ஃபுல் டைமா பண்ணியா? சார் இப்போதைக்கு வந்து இது பார்ட் டைம் தான் சார். இது ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நமக்குன்னு வந்து இப்போ நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை ஃபுல் டைமா இறங்கணும். ஆனா இது வந்து ஆக்சுவலா இது ஃபுல் டைம் பண்றவங்க தான் சார் இது கரெக்ட். நான் பார்த்தா வரைக்கும் என்னோட இதுல இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு பிசினஸ். இதை வந்து ஃபுல் டைம் தான் பண்ணணும். அதை ஃபுல் டைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ப்ராஃபிட். அது வந்து சும்மா ஒரு 5K அக்கௌண்ட் ஒரு 10K அக்கௌண்ட் வாங்கி ஒரு மாசத்துல பாஸ் பண்ணிடலாம் போல சார். இது இந்த சிஸ்டம் வச்சு சொல்றோம், ஒரு சிஸ்டம் வச்சு ஒரு மாசம் ரொம்ப அதிகம். ரெண்டு நாள்லயே பாஸ் ஆயிடுவீங்க. ஆமா ஒரு மாசம் ரொம்ப அதிகம். சேனல்ல வீடியோ இருக்கும் பாருங்க,
நிறைய அக்கௌண்ட் ஒரு நாள் 2-3 நாள்லாம் பாஸ் பண்ணிலாம் போட்டிருப்பேன். ஆமா ஆமா, ரொம்ப அதிகம் 1 மாசம்ன்றது பாஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டேன். அதுக்கு மேல ஒரு பெரிய அக்கௌண்ட் வாங்கி கூட நல்ல ஒரு க்ரோத் போலாம். அதான் இது வந்து எப்படின்னா வந்து இதுலயே இருக்காங்களா சார், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெகுலர் ட்ரை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வீட்டுல என்ன பண்றாங்க பாருங்க, ஒண்ணு ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு பக்கமா இது இந்த சிஸ்டம் சொல்லி தரேன். நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா? எனக்கு சார் சொல்லிட்டு இருக்கேன் சார், இந்த சிஸ்டம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணணும் சார். அப்போ லேப்டாப் இது லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆமா ஆமா, இந்த லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எஸ்எம்சியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சார் வச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் விடவே மாட்டேன். நான் மட்டும் முடிச்சு கத்த இருக்கேன், நீ விட என்ன தூங்கிட்டு இருக்காவா அப்படின்னு உட்கார சொல்லி கொடுப்பேன். கேம்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு தெரியும் ஓரளவு. ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையை மாற்றணும், ஃபினான்ஷியலா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கலர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கலர் வச்சு இந்த கலர் அவங்களோட ரிவ்யூ என்ன? அவங்க ரிவ்யூ ஈஸியா தானே இருக்கு. மத்ததோட நல்லா இருக்கு. ஆமா, அதுதான் உட்கார வச்சு வரைஞ்சிட்டு இருக்க சொல்லுவேன். இது வரைகிற வேலை எதுவுமே இல்ல. இது மாதிரி முதல்ல வேண்டியது தானே அப்படின்னாங்களா? ஆமா ஆமா, அது எனக்கு தெரியாது அப்படின்னா இவரை பார்த்தேன். இதுக்கு மாதிரி எனக்கு யூடியூப் யூடியூப் வந்து நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆர்டிஸ்டே ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் சார். நிறைய வீடியோ வச்சிருக்கேன் உள்ள. அப்புறம் அதே டிவில போட்டு விட்டுருவேன். நான் நாளைக்கு இதை பாத்துட்டு இருங்க அப்படின்னு. என் பையனே பார்ப்பான், பாத்துட்டு அவனே கேட்பான், அம்மா என்னம்மா அம்மா அப்பா குடும்பமா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். என்ன மறந்துடாது. என் பையன் பாப்பான் சார், அம்மா அப்பா ட்ரைனிங் இது வச்சாருமா. ஆமா சார் ஆமா சார், அம்மா அப்பா பிரைஸ் செக்ஷன் வச்சாருமா அப்படி சார். அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நான் என்ன பேர் கத்துக்க போனோம்னா அதேதான் பேரா வச்சிட்டேன் ஃபேமிலி எல்லாருக்குமே. அப்பா என்ன பாத்துட்டு இருக்காரு, அப்பா பிரைஸ் செக்ஷன் பாத்துட்டு இருக்காருமா. வச்சு விட்டுருவேன். இப்ப இது பேர் சொல்றாங்களா? மார்க்கெட் மெக்கானிக். ஆமா ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். இன்னும் பசங்க வரைக்கும் நான் இதை எடுத்துட்டு போல சார். நான் என் ஃபேமிலி ஒய்ஃப் அவங்க சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த டிவில போட ஆரம்பிச்சுன்னா தெரிஞ்சிடும் சார். இதை டிவில கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக வாங்கி டிவில இதை கனெக்ட் பண்ணிட்டா அந்த மானிட்டர் நமக்கு பெருசு வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. 4 தேட்டர் இருக்கும்போது மானிட்டர் டிவில கனெக்ட் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். என்ட்ரி இன்னும் கிளியரா இருக்கும். நானும் அப்படிதான் பெரிய டிவியில கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. இன்னொரு டிவி வாங்கி மாட்ட போறேன் நான். அந்த டைம் ஃப்ரேம்ல தப்பிக்கவே கூடாது மார்க்கெட். அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்தாலும் இப்பயே நான் 8 டைம் ஃப்ரேம் பாக்குறேன். ஒரே விண்டோல 8 டேப் இருக்கும் என்னது, சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு டிவி வந்துடுச்சுன்னா இன்னொரு விண்டோவில் ஒரு 8 டேப் இருக்கும், 16 டைம் ஃப்ரேம் இருக்கும். உடனே நிறைய பேர்னு வச்சுக்கோங்க இவ்வளோவா அப்படின்ட்டுன்னு. அது அவ்வளோலாம் இல்லை, ஃபுல்லாக கிளாரிட்டி. ஒரு மார்க்கெட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய செட்டப் நான் பண்ணுறேன். ஓகே, ஒரு பாயிண்ட் கூட வரக்கூடாது. நம்ம தெரியாதப்ப இன்னும் அடி அடிக்குது, தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா விடலாமா? அதுக்கான பழி வாங்கல் தான் அது. ஆமா ஆமா சார் ஆமா சார். ஏன்னா இப்போ அரை ஹவர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப்பர்ஸ் அடிச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி அந்த இதுல பண்ணும்போது இந்த எஸ்எம்சிஆல பண்ணும்போது அரை ஹவர்ல ஸ்டாப்பர்ஸ் அடிச்சிடும். மாடி பாத்தீங்கன்னா இந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு என்ட்ரி போகும். இல்லைன்னா 4 ஹவர்ல அடுத்தது பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல இருந்து என்ட்ரி போகும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு ஸ்டாப்பர்ஸ் அடிச்சோம்னா நம்ம சைக்காலஜி அவ்வளவுதான், எப்பா அதான் போச்சு போ, இதுக்கு மறுபடியும் போய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டோம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஃபுல் புரிதல் வந்திருக்கும். ஏன் அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் தொட்டுச்சு, ஆனா மறுபடியும் மேல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டோட ஃபர்ஸ்ட் பேசிக்கே அதுதான். அதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நாம வந்து போய் அந்த நம்பரை தொட்டுச்சுனாலே எக்ஸிட் பண்ணிடுவோம். ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொல்லி கொடுக்கறது, நீ முடிவு பண்ணக்கூடாது மார்க்கெட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு. நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்க ஆர்டர் பண்ணாதீங்க மார்க்கெட்டுக்கு. இங்க வந்தா வெளியே வந்துடுவோம்னா நீ போனா போய்க்கோ, எனக்கு என்ன போச்சுன்னு மார்க்கெட் நினைச்சிட்டு போன்னு உதறி தள்ளிட்டு போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு தத்துவம் இருக்குது, சரி தத்துவம் இல்லை, ஒரு கோட், யூ ஹேவ் டு டான்ஸ் ஆஸ் பர் த மார்க்கெட் டியூன்ஸ் அப்படின்ட்டு. அதாவது மார்க்கெட்டு போடுற தாளத்துக்கு தான் நீ ஆடணும் அப்படிங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு நான் ஆடிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி தான் அது நான் கீழே போகிறேன் மாறி போவேன், ஆனால் அங்கேருந்து நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி
கரெக்டாக கையாளணும். ட்ரேடை வந்து கையாண்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்பில் உங்களுக்கு வந்துடுது. எப்படி போனாலும் உங்கள் கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது மார்க்கெட்டுங்கிற மாதிரி தான் இது வந்து வடிவமைச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாகிடும். இது பிகினிங்லேயே என்ன ரிசல்ட்டுன்னா போக போக வந்து அவங்களால இன்னும் சிறப்பாகவே பண்ண முடியும் பயங்கரமாக. ம் சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாச்சும்? இப்போதைக்கு இது கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். என்ன பொறுத்தவரை கிளியரா இருக்கு. இல்ல மார்க்கெட்டோட உங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன்னா மேப்போட அப்படியே அடுத்து இந்த ஷேப்ல தான் அது மற்றவங்க வந்து என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி இருக்குது அதை வச்சு தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் நாம இதுக்கப்புறம் மார்க்கெட் ஷேப்பு எப்படி ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத வச்சு பண்றோம். ஸோ நாம தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியை எடுப்போம். ஒரு லோ வருதுன்னா அந்த ஸ்விங் லோ வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நாம தான் எடுப்போம். ஒரு ஸ்விங் ஹை வருதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நாம தான் எடுப்போம். மற்ற கான்செப்ட்லாம் வந்து அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு ரிட்ரேஸ் ஆகி போகக்குள்ள பிடிஆர்ஏவை போடுவாங்க இல்லை ஃபிப்பை போடுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். அது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு ஒரு இதில், இன்னொன்று வந்து பிடிஆர்ஏ, இன்னொன்றுல வந்து ஃபிப்பு. அவ்வளோதான். மூணுமே ஆனால் ஒன்னே தான். இது என்னது சிக்னாச்சர் ரேட்டர்ஸ் போட்டு அது வந்து 50% கீழே இருந்தா பைக்கு ட்ரை பண்ணுவோம். எஸ்எம்சி படி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் ஒன்று. அதுதான் பார்த்தீங்கன்னா ஐசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அரே அப்படிங்கிறாங்க. அந்த பினா ப்ரீமியம், டினா டிஸ்கவுண்ட்டு, அரே வந்து அந்த ஃபிப்னாச்சிங்கிறதுனால தான். சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா எஸ்எம்சி ஐசிடியுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட கான்செப்ட்ஸ்லேருந்து தான் பாதி இது டெரைவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது ஒரு 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 இது இருக்கு. அது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாராயம் பழசானாதான் அது சாராயம், புது பாட்டில் கொடுத்துட்டா அது புதுசாயிடாது. சரிங்களா? அப்படி புதுசா இருந்துச்சுன்னா அது சாராயமே கிடையாது. அது மாதிரிதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட மறுவடியும் தான் இதெல்லாம். எஸ்எம்சியோட மறுவடியும் தான் ஐசிடியும் கூட. அப்படி அதெல்லாம் எவால்வ் ஆகி வந்தது தான் அது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து காப்பிடிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அங்கே என்டர் ஆகிடும். முதல்ல தெரிஞ்சிடும் நமக்கு இங்கே தான் யூட்டர்ன் அடிக்க போகுது அப்படின்ட்டுன்னு. மெயின் ட்ரெண்டு இங்கே தான், இதை தொட்டால் தான் மெயின் ட்ரெண்டு, இங்கே தான் டார்கெட்டுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கணும். நாம் வந்து லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். மார்க்கெட்டே காம்ப்ளிகேஷன்ஸ், டாப் ஃபேர்மு அந்த காம்ப்ளிகேஷன்ஸில் ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான். அது இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும். அப்படிங்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி சுலபமாக பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். இந்த வேலையை ஸ்மார்ட்டாக செய்யணும். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கல இதுதான் வந்து ஸ்மார்ட்டான வே. உங்களுக்கு சார்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வேலையே இல்லை. ஈஸியாக அதை பார்த்தோமா, ஆர்டர் போட்டோமா, அவன் இருக்கிற பரபரப்பில் உட்காந்துக்கிட்டு இதை வேற உட்காந்து பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு சரிங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான். இது வந்து ஆர்டர் போட்டு போயிடலாம் சார். முன்னாடியே வந்து இங்க வந்தா மேல ஏறதான் போகுது, இதுக்கு மேல போகும், இது மேல கீழே போய் இடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் போட்டு போயிடலாம். இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளியரா இருக்கு. ஆர்டர் போட்டு போறதுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட்டா வச்சுருக்கீங்களா, அதுல நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து என்னது அந்த இது டைம் இதை வச்சுட்டு போயிடுவேன். மறுபடியும் செட் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுவேன். சரி ஓகே இங்க வரட்டும், வந்து பார்த்துப்போம், அதுக்கப்புறம் கீழே இறங்கிச்சுன்னா போடலாம் அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ட்ரேடருக்கு செம்ம யூசேஜ். அதோட வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்னும் யூஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது சும்மா பார்த்தா போதும். வீட்டுல இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்கா இருக்கட்டும் சும்மா பார்த்தா போதும். இதை இங்க வந்து இங்க என்ட்ரி போடுங்க, அவ்வளவுதான். அது சைக்காலஜிக்கு அங்க வேலை இல்லை. அந்த ஒரு பயம் இருக்காது. பயத்துக்கு வேலை இல்லை இங்க. எல்லாம் பயப்படுறாங்க இருட்டுல நடக்கிற மாதிரி. சரிங்களா? ஆமா ஆமா. அது பிளெயின் சார்ட்னா அப்படிதான், இருட்டுல நடக்கிற மாதிரிதான். ஒரு சின்னோண்டு குழி, ஒரு பெரிய குழி கூட வேணாம், சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு குழி இருந்துச்சுனாலே கால் வச்சோம்னா பதவிடும். இருட்டுல நடக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஐயோ அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடும். அதே கண்ணு தெரிஞ்சுட்டு நீங்க போய் அந்த குழியில கால வைங்க, ஒண்ணுமே ஆகாது. சின்னோண்டு குழியை சொல்றேன் நான், சொல்றது ஒரு தொட்டாங்குச்சி சோட்டுக்கு இருக்கிற குழியை சொல்றேன். அது மாதிரி
மார்க்கெட் வந்து பிளெயினாக வச்சு பார்க்கல ஒன்றுமே அந்த மாதிரி தான் பயமாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக வந்து தப்பாக கொஞ்ச நேரத்தில் வெறுப்பாகி இது பண்ணிடும். அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் அதில் வச்சுருக்கேன். எப்போ அருவா போடும், எப்போ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதை தொடாத, வேறு சிம்பிளில் ட்ரேட் பண்ணு, எந்த சிம்பிள் இன்னைக்கு நல்லா மூவ் ஆக போதோ அதுதான் நம்ம சிஸ்டம் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி அடுத்த சூப்பர் மூவ் வரப்போகிறது எதுங்கிறத உங்களுக்கு நம்ம சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கும். அதான் இது கிளியரா இருந்துச்சு சார். என்ட்ரி வந்து மினிமம் இந்த என்ட்ரி போட்டு வச்சுட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி போட்டு வச்சுட்டு போயிடுவேன். ஏதாவது வந்து நமக்கு வந்து பார்க்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அந்த அலாரம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். கிட்ட வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவேன். ஆமா அப்படிதான் போட்டு வச்சிடணும். பெண்டிங் ஆர்டரா போட்டு வச்சது நல்லது. ஆமா பெண்டிங் ஆர்டர். ஏன்னா இப்போ நியூஸ் ட்ரேட்லாம் பாத்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் டிங் டாங் ஆடி இருக்கு, பிங் பாங் ஆடி இருக்கு. ஓகே, ஸோ டக்குன்னு தட்டிட்டு டார்கெட்டையும் தட்டிடுச்சு உடனே உங்களுக்கு. அது மாதிரி அந்த இவங்க அந்த சாந்தப்பிரியா ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்க. ப்ரோ செமையா நான் பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன், ஜஸ்ட் மிஸ் ப்ரோ ஒரு பீப்புள் அப்படின்ட்டு. அதுவும் அது மாதிரி ஒரு 10 ஹவர் சார், 1 ஹவர் கேண்டில் ஒரு 10 கேண்டில் மேலே போயிருக்கு. ஒரே ஒரு நியூஸ் தான் வந்திருக்கோம் போல. கரெக்டாக நாள் வந்து அந்த 10 கேண்டில் தாண்டி ஒரு குத்து கரெக்டாக நம்ம என்ட்ரி மாடலில் ஒரு குத்து குத்திட்டு மழையை மேலே போய் டார்கெட் ஹிட்டு. அந்த வேலை கிளாஸ் எடுக்கக்குள்ள சொன்னேனே அந்த புடவை கடை, அந்த கதை மாதிரி தானே இருந்துச்சு அது உங்களுக்கு. புரிஞ்சிருக்காது, இப்போ புரிஞ்சிருக்கும். ஈஸியா வந்து கால் வந்து உட்காந்து ஒண்ணுமே இல்லை, 4 மணி நேரத்துல இங்க வந்து 10 மணி நேரம் என்ட்ரி போட்டு 10 நாள் 10 மணி நேரம். ஆமா இங்க வந்து என்ட்ரி போட்டு 10 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இது கீழே இறங்கி இறக்காம இங்க வந்தா திருப்பி மேலதான் சொல்லிட்டாங்க என்ட்ரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 1 ஹவர்ல ரிசல்ட். ஆமா அடுத்த 1 ஹவர்ல ரிசல்ட். அதான் கதையிலேயே உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைய விஷயம் அதுலயே உங்களுக்கு சொல்லக்கூட கூட சிரிப்பான இருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கும். பயங்கர மீனிங்ஃபுல்லா இருந்தாதான் நான் சொல்லுவேன். அதை நீங்க வந்து இன்டர்பிரிட்டேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்குள்ள புரியும். ஓ இதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. அது மாதிரி ஷார்ட்டாக முடிக்கணும். எதானா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண போறீங்க உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்போ இதை வச்சு அதை மட்டும் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். இதை வச்சா சார் இதை வந்து இப்போ எனக்கு வந்து கான்ஃபிடண்டாக இருக்குது சார். இதில் இந்த அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுறேன். இதை முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு பெரிய அக்கௌண்ட் ஒன்று எடுக்கணும். ஏன்னா போன வாரம் நல்ல ப்ராஃபிட் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் பார்த்தேன் இது கொஞ்சம் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம் போல இந்த அக்கௌண்ட்ல. எல்லாமே 10 மடங்கு குவான்டிட்டி 5 மடங்கு 6 மடங்கு போடுறீங்கன்னா பாஸ் ஒரு அக்கௌண்ட். ஆமா எல்லாமே 0.01 அதான் போட்டு வச்சிருந்தேன். இல்ல 10 மடங்குலாம் கிடையாது. இதுல போட்டதோட ஒரு 3-4 மடங்கு. இதுல $45 வந்திருக்குன்னா 3-4 மடங்கு போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு $250-300 வந்திருக்கும் ஒரு வாரத்துல. ஆமா அப்படி இருந்தாலே நமக்கு ஒரு வாரத்திலேயே போயிட்டு இருக்கும்ல சார். இப்போ 7% தான் எடுக்கணும், 8% எடுக்கணும் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இதே ஒரு 6-7 கிட்ட போயிட்டு இருக்கும். எல்லாமே மினிமம் குவான்டிட்டி தான், 0.1-2 தான். அதுக்கே இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்னா நல்லா தான் இருக்குது. ஆமா இங்க இருந்து போட்டிருந்தாவே இதை ஒரு 5 போட்டிருந்தா கூட போயிட்டு இருக்கும் சார். அது நான் தான் பாக்குறேன். இது ஒரு 5 போட்டிருந்தா கூட என்னத்துக்கு போயிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இதை ஓகே ஆமா ஆமா சரி ரொம்ப அவசரப்படக்கூடாது. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். சரி இப்ப பரபரன்னு இருக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். இப்பதான் இப்பயும் பரபரம் இருந்தா வேலை ஆகாது. டெய்லி ட்ரேட் கிடைக்குது. அது ஆர்வ கோளாறுமாங்க. ஆர்வ கோளாறு இருந்தாலும் மார்க்கெட்ல பெரிய பிரச்சனை. ஓகே அது மாதிரி ஆர்வ கோளாறும் கூடாது. காமா இருக்கணும், கரெக்டா கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். இந்த டைம் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படி இப்படிங்கிறது. ஆமா இப்போ டெய்லி கிடைக்குது ஆர்டர். அதனால வந்து இது நமக்கு வந்து சிறப்பா இப்போ வந்து இப்போ எஸ்எம்சின்னு வச்சுங்க சார், ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அங்க உட்காந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா சார் இங்க இருந்து மார்க் பண்றோம். என்ன மார்க் பண்ணுவோம்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டுருவோம். போட்டுட்டு 50% வந்து என்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்பேன். கீழே பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், ஆர்டர் பிளாக் இருக்கும். இப்ப 3 இருக்கு எனக்கு. ஒண்ணு அது 50% மேல போப்பதா ரிட்டர்ன், இல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அதுல இருந்து போறானா மேல, இல்ல இந்த ஆர்டர் பிளாக் எடுத்து மேல போறானா. இப்ப
இப்போ இந்த 3 இருக்கு, இந்த 3 எப்படி நான் ஃபில்டர் பண்ணுவேன் அதை அப்படின்னு தெரியாது. இந்த 3க்கும் நான் என்ன பண்ணுவேன், ஒன்று என்ட்ரி போட்டு தான் பார்க்கணும். அப்படியும் இல்லையா, சரி உனக்கு நான் எனக்கு வேணா சொல்லிட்டு நம்ம 50% போட்டு அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து 1% கூட கிடைக்காது, 8% தான் 0.8% தான் கிடைக்கும். ஏன்னா கீழே போட்டு நம்ம இவனுக்கு வேணா அவனுக்கு வேணா சொல்லிட்டு நம்ம கீழே போட்டேன். அந்த ஆட்டை நான் போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கான் கீழே. அதான் பாப்பா, இதுக்கு மேல நான் எங்க தான் போடுறது அது கீழே அப்படி சொல்லி விட்டா இருக்கேன். இல்லை இப்போ நான் கேட்க வேண்டியது, நீங்கள் வந்து நிறைய லாஸ் பெற்று மனசெல்லாம் புண்ணாயிடுச்சு உங்களுக்கு நல்லா, ஓகே. ஆமா ஆமா, நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமே வந்துடுச்சு உங்களுக்கு நல்லாவே, ஆனாலும் விடாமல் போராடிட்டே இருந்தீங்க, ஓகே. ஆமா சார், ஏதாவது லைஃப்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அதான். ஏன்னா நான் எப்படி வச்சேன்னா, ஓகே ஒரு மார்க்கெட்ல வந்து 1:5 1:10 அப்படின்னு ஒரு கணக்கு என்னோட மைண்ட் செட் சார். 1:5 1:10 அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரு 5 வருஷம் இதில் கஷ்டப்பட்டேன், சரிங்களா. அடுத்த 1:10 வச்சுங்களேன், அப்ப கனெக்ட் பண்ணீங்க அடுத்தது எங்க இருக்குன்னு. லாஸ்ட் இன்னொரு 50 வருஷம் 1:10 50 வருஷம், அதுல எனக்கு ஒரு 30 வருஷம் 1:5 கிடைச்சா கூட எனக்கு எவ்வளோ ஆச்சு 5% இருந்தா கூட எனக்கு வந்து இன்னும் வந்து 25 ஆமா 5 10 15 25 வருஷம் எனக்கு இருக்கு நான் இந்த 5 வருஷம். ஆமா, இந்த 5 வருஷத்தை நான் இதை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்ப நான் இதை கத்துக்கிட்டேன், இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்கு நான் கவலைப்படாம இருக்கலாம்ல. இந்த ஒன்னால நான் கவலைப்படாம இருக்கலாம், ஓகே இது கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதுதான் நம்ம அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிருக்காங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு மறுபடியும் இல்லடா இது என்ன பண்ணாலும் அப்படி தான் வருது இது அப்படி சொல்லிட்டு விட்டு போனா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்னன்னா சரி இதை கத்துக்கிட்டா அடுத்தது நான் அதுதான் பார்த்தேன், இந்த மார்க்கெட் நமக்கு என்ன சொல்லி தரோம்னா 1:1 உனக்கு என்ன ரிவார்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1:5 ரிவார்டு கிடைக்குதா, நான் 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். 5 வருஷம் அது 1 அங்க வந்து மறுபடியும் இன்னொரு 5 கிடைச்சுன்னு வச்சுங்க, 25 வருஷம் எனக்கு லாபம் தானே இதை நான் கத்துக்கிட்டேன்னா. அதுக்காக தான் பார்த்தேன். இப்போ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் போயிட்டே இருந்தேன். நான் என்னன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணணும் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் எதிர்பார்க்கல. இல்லை ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் கேமே லெவலப் ஆக்கிடலாம். அடுத்த வருஷமே நீங்கள் அந்த 5 வருஷம் பண்ண லாஸ் எல்லாம் மீறுற அளவுக்கு நீங்கள் அடுத்த வருஷமே சம்பாதிச்சிடுவீங்க, சரியா. அடுத்த வருஷமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இந்த வருஷமே கோர்ஸ் பண்ண ரேட் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரேட்டா சார்? சும்மாதான் கேட்குறேன், ப்ரைஸ் எல்லாம் ஏற்ற போகிறதில்ல. இல்ல இது எனக்கு எப்படி பர்சனல் ஒப்பீனியன், நீங்க யூடியூப்ல காட்டாத வரைக்கும் இது நீங்க எவ்வளவு போட்டாலும் ஒர்த்து தான். இதை நீங்க யூடியூப்ல காட்டாத வரைக்கும் இது வந்து எனக்கு செம்ம ஒர்த்து. இந்த கிளாஸ் நீங்க யூடியூப்ல ஷோ பண்ணாத வரைக்கும் ஆமா இது எவ்வளவு போட்டாலும் ஒர்த்து தான். ஒரு விஷயம் தெரிஞ்ச வேஸ்ட் நான் அது வரைக்கும் அதை பார்த்தேன்னு வச்சுங்களேன், செம்ம ஒர்த்தான ஒரு கிளாஸ். இது வந்து எனக்கு இது ரொம்ப கம்மி இது அமௌண்ட். சும்மா சொல்லுங்க, நான் ஏற்றலாம் போறது இல்ல. மக்களுக்கு அப்பதான் புரியும் இது எவ்வளவு வேல்யூ, ஒரு குத்து மதிப்பா ஒரு ரேட். எனக்கு தெரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 வரையும் போகலாம் சார், 75 மினிமம் சார். ஆமா 75 வரையும் போகலாம், போனாலும் எடுத்துலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 75,000 ஏன்னா ஆமா 75,000 போன நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட கிளாஸ் கத்துக்கும் போது ஒரு 10K அக்கௌண்ட் வாங்கினா போதும். நான் வந்து 2 வாரம் தான் இருக்குல்ல, 2 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், 3ஆவது கிளாஸ். எனக்கு இப்பவே இது ஓகே தான். இது கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 1 month 2 monthக்குள்ளேயே இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு செகண்ட் கிளாஸ் முடிச்சிடலாம். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா எடுத்துடலாம், போட்டதே எடுத்துடலாம். 1 month 1 or 2 weeks வச்சீங்கன்னா நீங்க முடிச்சிருவீங்க, சரியா. அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க. நான் கொடுத்த மாதிரி லாட் சைஸ் கிளாஸ்லாம் எடுத்தேன்ல, அதுல சொல்லி பண்ணுங்க ஸ்ட்ரிக்ட்டா. ஆமா ஆமா, இதுல வந்து நீங்க வெறும் 0.01 தான் எடுக்கணும் அப்படிங்க. ஆமா, உங்களுக்கு தேவை வின் ரேட். நீங்க இத பிடிக்கிறத அப்புறம் நீ பெருக்கிக்கோப்பா, அவ்வளவுதான். எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராசை வரும். ஐயோ இது நான் ஒரு ரியல் அக்கௌண்ட்ல பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னத்துக்கு $450 வந்திருக்குமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்க படிக்கிறத பிராக்டிஸ் பண்ணாம காசு பண்றதுக்கு போயிடுவீங்க அரைகுறையா.
அதனால ரியல் அக்கௌண்ட்ல எடுத்ததும் பண்ணலாம். அதுலயுமே இந்த மாதிரி மினிமம் லாட் சைஸ் போட்டு தான் ரியல் அக்கௌண்ட்லயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இதை புரிஞ்சுக்கோ, அப்புறமே நீங்க பெருசா போட்டுக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஒன்றும் கேட்கல. எனக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உடனே ரிசல்ட் கொண்டு வரணும். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரிசல்ட் தான். இது வந்து நீங்க டார்கெட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னோம்னா, இல்ல பாதி டார்கெட் வரைக்கும் விட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து மினிமம் ரிசல்ட்டுக்கே இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா அப்புறம் ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும்ல. அதனால சொல்லுவேன் நான். ரெண்டாவது வந்து இதுல பாத்தீங்கன்னா சார், இதுல வந்து இப்போ ஸ்ப்ரெட் கம்மியா இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம என்ட்ரி வந்து போட்டோம்னா அது ப்ராஃபிட்ல தான் காட்டுது. ஆமா, யூனிவர்சிட்டில உங்களுக்கு ஸ்ப்ரெட் கம்மியா இருக்கும். நான் அதுவுமே உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா கொடுத்துறேன். இந்த ஃபண்டிங் டெஸ்ட்ல ஊர்பட்ட ஸ்ப்ரெட் கோல்டுக்குலாம் அவன் இஷ்டத்துக்கு வைப்பான் ஸ்ப்ரெட். கோல்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகுது. ஆமா, எங்கேயோ போகுது. வச்சவொடனே டாலர் லாஸ்ட்ல தான் காட்டும். அதுக்கப்புறமா தான் ப்ராஃபிட் வரும். ஆனா யூரோ யூஎஸ்டி அந்த இதுல வந்து 1 அப்படிதான் வரும். அப்படின்னும் போது போட்டவொடனே ப்ராஃபிட் தான் காட்டுது. அது இது நல்ல பெனிஃபிட் இருக்கு. நல்ல பெனிஃபிட். நீங்களே வந்து ஒருத்தர் எடுத்து கத்துக்கணும்னு வச்சுங்க சார், என்னோட மைண்ட் செட் நான் வந்து ஓப்பனா பேசிடுவேன். நீங்களே போய் கத்துக்கிட்டாலும் அவங்க உங்ககிட்ட வந்து யாரையா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நீங்களும் என்ன சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் எடுத்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா தானே சார்? அதான ரியாலிட்டி. ஆமா ஆமா. இப்ப நான் இது ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். அதனாலதான் நான் வந்து எனக்கு இதுல கான்ஃபிடன்ட் இருக்கு. ஆரம்பிக்கிறேன். ஆமா, எனக்கு இதுல கான்ஃபிடன்ட் இருக்கு. அதனால இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை நான் இது பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ட்ரேடிங்ல இருந்து போயிட்டானுங்க. இந்த எஸ்எம்சி இதெல்லாம் கத்துக்கிட்டு போயிட்டாங்க. எஸ்எம்சி கத்துக்கிட்டு தான் போனானுங்க. ஏன்னா அதான் வந்து கிளியரா தான் இருக்கும். எஸ்எம்சி வந்து ஒரே ஸ்விங் ஹை ஸ்விங்ல தான் இருக்கும். அது கிளியரா இருக்கும். ஆனா அப்பயும் தான் அந்த 3 உதை வாங்குவோம். அந்த 50% எடுக்கிறதா இல்ல ஃபேர் வேல்யூ கேட்கறதா இல்ல ஆர்டர் பிளாக் எடுக்கிறதா 3 உதை வாங்குவோம். அதனாலயே அவனுக்கு வெளியே போயிட்டானுங்க. வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஐடியா இருக்கு, மறுபடியும் போயிட்டு இதெல்லாம் காட்டி மறுபடியும் கூப்பிட்டு ஆமா ஆமா இதை காட்டிட்டு மறுபடியும் வாடா இப்படி ஒண்ணு இருக்கு மாறிடுவாங்க. ஆமா இப்படி ஒண்ணு இருக்கு வாங்க இதை வேணா பண்ணி பாருங்க. வேஸ்ட் பண்ணிட்டீங்க 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, வா இங்க வந்து பாரு. பண்ணுவேன் தெரியுமா? நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் பண்ணுவேன். பயங்கரமா பண்ணுவேன். மார்க்கெட்டை போட்டு திருப்பி சமாடி அடிப்பேன். அது ஆமா விஐபி குரூப்ல இருக்கும்போது நீங்க பை கொடுத்தீங்க, பை கொடுத்தா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணிருந்தா செல்லு போ. அதுல வந்து எப்படின்னா எடுத்துக்கணும் வந்துகிட்டே இருக்கும். அந்த விஐபி குரூப்ல நம்ம வேலை பார்த்துருக்கோம். அப்பதான் முடிவு பண்ணும். இது வந்து வீட்டுல இருந்து பண்றவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இது ஒரு பிசினஸா வச்சு பண்றவங்களுக்கு தான் உங்களோட கோர்ஸ் கரெக்டா இருக்கும். இதை வந்து வேலைக்கு போயிட்டு பண்றவங்களுக்கு கிளாஸ் கத்துக்கிட்டு தான் கரெக்டா இருக்கும். நான் தான் இதை வந்து கத்துக்கிட்டது. விஐபி இது வந்து வீட்டுல இருந்து பண்றாங்க பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும். இல்ல விஐபி வந்து ஆபீஸ் போறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனா நான் அப்பப்போ போன் எடுத்து பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க அதுல ட்ரேட் பண்ணலாம். அலர்ட் வந்ததும். ஆமா சார், அவங்களுக்கு வந்து இந்த ஆபீஸ் ப்ரெஷர் இல்லாம இருக்கவங்களுக்கு ஓகேவா சார்? எனக்குலாம் வந்து இங்க ப்ரெஷர் அதிகம். நல்லது. ஆமா ஆமா ஆமா, படிச்சு பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆமா, முன்ன கோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கக்குள்ள 75K சொன்னீங்க. 75,000 கூட இதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான விலைன்னு சொன்னீங்க. பிஆர் சுந்தர் வந்து 75,000 கோர்ஸ் எடுக்கிறாரு 2 நாள்ல. பிஆர் சுந்தர். ஆமா ஆமா பிஆர் சுந்தர். ஆமா சார் 75,000. அது லைவா கிளாஸ் வந்து ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க 2 நாள் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னா எவ்வளவு கேபிட்டல் இருக்கணும்னு தெரியுமா? மினிமம் 50 lakhs இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் படிக்கிறது நான் பாத்துருக்கேன் சார். அவர் மினிமம் வந்து என்கிட்ட வரீங்க ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆமா ஆப்ஷன் எட்ஜிங்ல பண்றாரு அவரு. நான் உனக்கு இந்த பக்கம் அடிக்க விடுவேன், அந்த பக்கம் அடிக்க விடுவேன் அப்படின்னு கால் புட்டா வாங்க விடுவாரு, அதை பத்தி செல் பண்ணி விடுவாரு. இதுல வந்து நம்மள வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்மளதுல வந்து நம்ம 50,000 கட்டி படிச்சாலும் நம்மளதுல வந்து கேபிட்டல் அவ்வளவு தேவை கிடையாது. 1 or 2 lakhs இருந்தா கூட நம்மளுக்கு லிவரேஜ் எல்லாம் அதிகங்கிறதுனால
இதோட பொட்டன்ஷியலே அதிகம். இந்த கோர்ஸோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது கோர்ஸோட காஸ்ட்டு சொல்லலை, மென்டர்ஷிப்போட காஸ்ட்டை சொல்லலை. கற்றுக்கிட்டா 1,00,000 2,00,000 வச்சுக்கோன்னு நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணிக்கிறோம். 30,000 2,500 பக்கமாக அக்கௌண்ட்டு கொண்டு போனது. குளோபல் மார்க்கெட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது அதுதான், அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு அவங்க வந்து ட்ரேடிங் கேபிட்டல் சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நாலேஜ் தான் ஃபஸ்ட்டு, நாலேஜ் கெயின் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி நான் வீடியோ கூட ஒன்று பண்ணி போட்டிருப்பேன். அதில் வந்து மென்டர்ஷிப்பை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். டிவி இருக்கணும், ட்ரேடிங் ப்ரீமியம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இது பற்றி மென்டர்ஷிப் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது இதெல்லாம் சேரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே சேர்த்து 1 or 2 lakhs 3 lakhs இருந்தாலே போதும். பயங்கரமாக பண்ணி ப்ரொஃபஷ்னலாகி சிறுக சிறுக சேர்த்தா கூட பெரிய இன்கம் ஒரு 1 yearக்குள்ள பெரிய பெரிய இன்கம் மந்த்லி பண்ண முடியும். சின்சியராக ஃபோக்கஸ், அது ஒன்றே ஒன்று. அதான் சார், இதுக்கு டைம் எடுத்து நீங்கள் இது என்ன சார், இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம். இன்னும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்ல சைக்காலஜிக்கு வேலை கிடையாது. அதனால வந்து உட்காந்துடலாம், எவ்வளோ நேரம் வேணால் உட்காரலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுல. ரெண்டாவது வந்து இதை என்ன பண்ணுறீங்க, யூடியூப்ல போட்டாதீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் ஏற்கனவே குப்பை தொட்டி இருக்கிற இடம் யூடியூப்ல வர எதுவுமே வந்து ஒர்க் ஆனதா சைட்ஸ் இருக்க மாட்டேங்குது. ப்ரோ அதெல்லாம் போடுறது ப்ரோ, அதெல்லாம் கண்டென்ட்டே கிடையாது. நான் ஒரு சேனல் சொல்றேன், அது பேரு டேஷ் ரிஸ்க்னு இருக்கும். 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அவன் சூப்பரா தான் கிளாஸ் எடுப்பான். ஆனா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அவன் 1.5 வருஷத்துல, சரியா? ஒவ்வொரு வீடியோ சூப்பராக வியூஸ் போகும், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவான். ஆனால் நீ ஏன் 400 வீடியோ போடுற? இந்த 400 விஷயத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஒவ்வொரு ட்ரேடுக்குமா ஃபாலோ பண்ணிருக்க முடியும்? சரியா? மற்றது எல்லாமே சூப்பர் ப்ரோ, நீ எதுக்குப்பா இத்தனை வீடியோ போடுற? புரியல. அவங்க போடுறது வியூஸ்க்காக ப்ரோ, அவங்க சேனல் குரோத்துக்காக போடுறாங்க. அது ஆக்சுவலாக உங்களோட ட்ரேடிங் ஏரியாவில் இட் மேக்ஸ் நோ இம்பேக்ட், ஒரு எஃபெக்டே இருக்காது. ஒரு நாள் ஒர்க் ஆன மாதிரி இருக்கும், அது ஏதோ ஆக்சிடென்டலாக ஒர்க் ஆகிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஆமாம் சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்சில வருது சப்ளை டிமாண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு வருது. சப்ளை டிமாண்ட் வந்துச்சு, அது என்ன அட்வான்ஸ்? இதுக்கு மேலே என்ன அட்வான்ஸ்? எஸ்எம்டி லிக்விடிட்டி. ஆமாம், எஸ்எம்டி இந்த சைடில் இருந்து கோடு போட்டுக்கோ இப்படின்னு வருது. அது ஒழுங்காக புரிய மாட்டேங்குது. ட்ரூ எஸ்எம்சின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் அது மாதிரி எதுவுமே நானும் ட்ரேடிங் வீடியோஸே யூடியூப்ல பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு இங்கிலீஷ் சேனல் பார்த்துருக்கேன் சார். அது எப்படின்னா எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். நான் சொல்ற சேனல் தான் நினைக்கிறேன், கிளியரா இருக்கும். ஆனா அவ்வளவு பக்கமா இருக்கும். அந்த குதிரை பக்கம் போட்டிருக்கோம் அதுல, அவன் சேனல்ல லோகோ அப்படிதான் இருக்கும், குதிரை தான் போட்டிருக்கோம் அதுல. அவங்கள பாத்தீங்கன்னா எஸ்எம்ஜி ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை பண்ணி அதுக்கப்புறம் சப்ளை டிமாண்ட் அட்வான்ஸ். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டிருக்காங்க லிக்விடிட்டி, அட்வான்ஸ் லிக்விடிட்டி. எவ்வளோதான் இருக்கு? அப்போ படிச்சுட்டே தான் இருக்கணுமா ப்ரோ? அதெல்லாம் படிப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து என்னன்னா அவங்க இதில் வீடியோவோட வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணது, புதுசாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் ஏதாச்சும் புதுசாக உருட்டிகிட்டே இருப்பான், அவ்வளோதானே தவிர அது ஒரு லெசனே கிடையாது, ஒரு கண்டுபிடிப்பே கிடையாது. அது ஒர்க்கே ஆகாது. பார் ரீப்ளேல போட்டு விட்டு அவன் பாடி ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான். 3 வருஷம் மேலே நான் பார்த்துட்டு இருக்கேன். 3 வருஷம் அந்த வீடியோஸ் அந்த பார்த்துட்டு இருக்கேன் அந்த சேனல்ல. அதே தான் வந்துட்டு இருக்கு. எஸ்எம்ஜினா எஸ்எம்ஜிலேயே ஊர்பட்டது வந்துட்டு இருக்குது. நடுவில் என்ன பண்ணுவாங்க, ஐசிடி சொல்லி விட்டுருவாங்க. எஸ்எம்ஜி போட்டுட்டே இருப்பாங்க, டக்குனு ஐசிடி சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்போ ஐசிடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் எஸ்எம்ஜி அட்வான்ஸ் அப்படின்னு இப்படி போயிடுவாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் இப்படி போவாங்க. அடுத்தது இது பண்ணுவாங்க. அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்கணுமா இல்ல அதுல இருக்கணுமான்னு தெரியாது, எதை ஃபாலோ பண்றதுன்னே தெரியாது. நிறைய வாதம் வாங்கியாச்சு, அதனாலதான் பார்த்தேன். இதுக்கு மேல வாங்குற அளவுக்கு தெம்பு இல்ல. சரி, இப்ப இது கத்துப்போம். அப்படிதான் வந்தது. ஓகே, இப்ப நமக்கு கிளியரா இருக்கு, இதுல வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இது ப்ரொஃபஷனலா பண்ணா நல்லா பக்கம் செம்ம ஒர்க்கு, ப்ரொஃபஷனலா பண்ணா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ரிவ்யூக்கு. பாருங்க, ட்ரேட் பண்ணுங்க, சீக்கிரம் பாஸ் ஆகிட்டு பேமெண்ட்லாம் எடுத்துட்டு ஒரு பேட்டி கொடுங்க. கண்டிப்பா சார்.
ஏன்னா பேமெண்ட் வந்துச்சுன்னா முதல்ல உங்களை வச்சா இது பண்ணும், அதை மூவ் பண்றது எப்படி எல்லாமே. வந்துடும் ப்ரோ. நீங்க சார்ட்டுக்கு மட்டும்தான் நினைச்சிடாதீங்க, மற்றவனுங்களுக்கு மாதிரி க்ளோஸ் நம்மளது கிடையாது. சார்ட்டுக்கு மட்டும்தான் தெரியல. நீங்க எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. நான் ஒருவேளை அப்போ வெளியில அது மாதிரி ஏதோ ட்ரீட்மெண்ட் விஷயமா போயிட்டேன்னா கூட நான் உங்களுக்கு ஃபோன்லேயே கைட் பண்ணுவேன். இல்லாட்டினா அல்ட்ரா வியூவரில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஆமாம், அது எல்லாம் பேமெண்ட் எப்படி வாங்குறது எல்லாம் A to Z ஃபுல்லி கவர்டு தான் இந்த கோர்ஸ். எதுவுமே இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியாதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என் வாயிலேருந்து எனக்கு தெரியாதுன்னு, நான் எனக்கு தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மோஸ்ட்லி 99% வாய்ப்பு இல்லை நான் தெரிலன்னு சொல்கிறதுக்கு. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஆமாம், அது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். ஓகே சரி, பாருங்க. பாய். தேங்க்யூ.